ஹலோ நமஸ்காரம் சார். ஹலோ அவெஞ்சர்ஸ், ஒன்றும் இல்லை. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. முடியலை. அதாவது இத்தனை வருஷமா தோனி கட்டி காத்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே நசுக்கிட்டு போகுது. டெல்லி இன்னைக்கு 10 வருஷம் 18 மோர் ஆஃப் லைக் அந்த மாதிரி இயர்ஸ் தான். அதில் அதுக்கப்புறம் இப்போ தான் சேப்பாக்கில் ஜெயிக்கிறாங்களாமா. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி சேப்பாக்கில் ஜெயித்தாங்க. 2 பேருமே நல்ல கேம் ஆடினாங்க. நான் அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். ஆர்சிபியாக இருக்கட்டும் அண்டு டெல்லி இன்னைக்கு ஆனதாக இருக்கட்டும், சூப்பராக ஆடினாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. எங்கே அப்போ தோத்தோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் டீம்னால தான், நாங்கள் தான், எங்களால தான் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதை பற்றின வீடியோ தாங்க இது. சரியா, மோர் ஆஃப் லைக் ரேண்ட்டு தான் இது. சிஎஸ்கே ஃபேன் புலம்பி தள்ளுறேன், அவ்வளோதான். அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். வருது வருது, எனக்கு அவன் பேரை சொன்னாலே வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. வெல்கம் டு மிஸ்டர் மாவல். அதாவது பார்த்தீங்கன்னாங்க, இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக பவர் ஹிட்டர்ஸ்லாம் எடுக்க கிடையாது. ஆனால் எடுத்தவங்கலாம் நல்ல பிளேஸான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி நல்ல பிளேஸ் தான். நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரிபாத்தியை திட்டுறதா இருக்கட்டும், தீபக்கூடா திட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுறோம். ஆனாலும் அவங்கெல்லாம் ஒஸ்ட் பிளேஸான்னு கேட்டால் கிடையாது. தே ஆர் பெஸ்ட், குட் பிளேஸ். அதுவும் எனக்கு தீபக்கூடா பஞ்சாபில் இருந்தப்போலாம் எப்படி அடிப்பார், அது எப்போ அடிப்பார், ஃபினிஷர் ரோல் டைப் அந்த நம்பர் 6 வரப்போ அடிப்பார். இவனை எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் டாப் ஆர்டரில் இறக்குறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ராகுல் திரிபாட்டி ஆர்பிஎஸ்ல இருந்தார், ஞாபகம் இருக்கா? அந்த சிஎஸ்கே பேன் ஆன டைமு 2016-17. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்ல இருந்தப்போ ஒன் டவுனில் ஆடுவார். அது ஞாபகம் இருக்கா? ஒன் டவுன் சில மோர் ஆஃப் எஸ்ஆர்ச்சில் இருந்தார். எஸ்ஆர்ச்சில் என்ன பண்ணுவார், ஒன் டவுனில் தான் ஆடுவார். இங்கேயே சம்மந்தம் இல்லாமல் ஓப்பனராக இருக்கிறாங்கங்கிறது எனக்கு அதுவே ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லணுங்க. ஆக்சுவலி இப்போ கேப்டன் தப்பான வழியில் போனான்னு சொல்லணும். இது தப்பு, அவங்களோட பொசிஷனில் நம்ம ஆடணும். இப்போ தீபக் கூட பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டாகி இந்தியன் டீமுக்குள்ளே போனதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபினிஷிங் நல்லா பண்ணாருன்னு தான். ஆனால் இந்தியன் டீமில் அவர் கொடுத்த பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 தான். நம்பர் 3 ஆர் நம்பர் 4, ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு அவரெல்லாம் இந்தியன் ஜெர்சியில் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. அதுவும் எந்த அயர்லாண்டுன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி மைனர் கண்ட்ரிஸ் தான், மேஜர் டீம் கிடையாது. அது கூட தான் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அங்கேருந்து பெருசாக ஃபார்ம் ஆகலன்னு இந்தியன் டீமுக்கு தூக்கி லக்னோலேயே அதே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் தான் ஆட வச்சாங்க. மோசமாக போச்சா? இப்போ எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கேவும் பண்ணுறாங்கன்னு தோணுது. அவர் வந்து கொஞ்சம் பின்னாடி, அவர் வந்து ஓல்டு பாலுக்கு தான் லாக்கி. நியூ பால் வந்து அவர் ஆடி நான் பார்த்ததில்ல, பெருசாக அவர் ஆடினதும் கிடையாது. சரியா, ஐபிஎல்லையும் சரி நல்ல ஃபார்மில் சொல்கிறேன். அதே மாதிரி திரிபாத்தி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சில் சூப்பராக ஆடினார். நிறைய பேர் கேட்பீங்க எங்கடா ஆடினார் அப்படின்னு. சாரி, எங்கடா ஆடினான்னு கேட்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, போன வருஷம் டீமே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பவர் ஹிட்டிங் டீம். அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், கிளாசனாக இருக்கட்டும், எல்லாருமே தூக்கி விளாசுறவங்க. அந்த மாதிரி விளாசுறதுல இவரும் நடுவில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஆனால் அது என்னன்னா, அவங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக அடிக்கிறப்ப இவர் வந்து குட்டியாக காப்பி பண்ண மாதிரி தெரிஞ்சிடுது. அதான் நிறைய பேர் பேட்டிங் ஸ்டான்ஸை கலாய்க்கிறீங்க. ஆக்சுவலி அது ஆரம்பத்துலேருந்தே கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அவரும் நல்ல பிளேயர் தான், அவருக்கான பொசிஷன் சிஎஸ்கேல கொடுக்கல, இதுதான் உண்மை. அண்டு மோர் ஆஃப் லைக் இது ஏன் ராகுல் திரிபாட்டி ஒன் டவுன் வரலாமே, ஏன் வரமாட்டேங்கிறாரு, ஏன் ஓப்பனிங் இறக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா குருத்ராஜ் தான், வேற யாரு? அது கேட்குறானாங்க. அவன் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்க, மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க ஆக்சுவலி ப்ரெஸ் மீட்டில், அவராக தான் வந்து கேட்குறாரு எனக்கு ஒன் டவுன் கொடுங்கன்னு. இது வரைக்கும் அதாவது 2024 ஐபிஎல்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் கெய்க்வாட் ஒன் டவுனில் வரானோ 2வது ஓவர்லேயே வந்துடுறான், 2வது இல்லைனா 3வது. அப்போ அவனுக்கு உரைக்கணுமா உரைக்கூடாதா, கேப்டனா உரைக்கணுமா உரைக்கூடாதா? டீமுக்கு வந்து நம்ம ஓப்பனராக போனால் தான் பவர் பிளே வரைக்குமாச்சு விக்கெட் விழுகாமல் நம்மளால் நகர்த்திட்டு கொண்டு போக முடியும் மேட்சை, இல்லைனா இப்படி தான் சொதப்பொண்ணு. அப்புறம் தெரிஞ்சும் ஏன் அவன் வந்து ஒன் டவுனில் வரான் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் டீமுக்குள்ளே போகணும். ஏன்னா இப்போ ஓப்பனிங் வந்து ஃபில் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஜெய்ஸ்வால் இருக்காரு, அபிஷேக் சர்மா, அங்கேயே ஆல்ரெடி காம்படிஷன் இருக்குது. ஸோ சும்மங்கில் அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறப்ப அங்கேயே ஆல்ரெடி காம்படிஷன் இருக்கிறப்ப இப்போது இவரும் ஓப்பனருக்காக தான் நான் போகிறேன்னா அது பாசிபிளே இல்லை. அதனால தான் இது பண்ணுறாருன்னு ஓகே. ஆனால் அதுக்குன்னு இப்போ நீ இங்கே வந்து என்ன ஃப்ரீயாக ஆடுற, காசு கொடுத்து தான் காசு வாங்கி தான் ஆடுற, சம்பளம் கொடுக்குறாங்க தானே, அப்படிங்கிறப்ப இந்த டீமுக்குள் லாயலாக தான் இருக்கணும். சரியா? அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க. எனக்கு அதுவே வந்து லைக் தோக்குற மேட்சை வந்து 10,000 ரூபா கொடுத்து பார்க்குற ஒருத்தர் இருக்காங்க.
எனக்கு அவங்க வந்து புலம்புறாங்க 10,000 ரூபாய் கொடுத்து பார்த்தேன் ப்ரோ, தோத்துட்டானுங்க ப்ரோ அப்படின்னு. அவங்களாம் நினச்சி பாருங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதுவே புரியலைங்க. அதாவது ஒருத்தனால தன்னோட டீம் ஆஸ் எ கேப்டனா தன்னோட டீமுக்கு எதுவுமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னா அவன் எப்படி வந்து ஹையர் லெவலுக்கு போக முடியும்? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ரோஹித் சர்மா எடுத்துக்குவாங்களேன். அவர் வந்து டெஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இன்க்ளூஷனுக்காக டெஸ்ட்டு ஐ திங்க் இட்ஸ் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆர் நியூசிலாந்து 2 டீமில் ஏதோ ஒரு டீமுக்கு எதிராக அவர் வந்து நம்பர் 4 ஆடுவார். அவர் வந்து ஓப்பனர். அவர்லாம் மிடில் ஆர்டரில் ஆடியே எத்தனை வருஷம் எப்பயோ ஆனது அவர்லாம். ஆனாலும் சாரிங்க, ரொம்ப இந்த கிளைமேட் சீரியல் அதனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் சீரீஸில் அவர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆனாலும் அவர் வந்து நம்பர் 4 தான் ஆடினார். அதுக்கு பேர் தான் கேப்டன்சிங்கிறது, செல்ஃப்லெஸ் கேப்டன்சி அதுக்கு பேர். ஓகேவா? அதே மாதிரி பெருசாக இது விராட் கோலி எடுத்துக்கோங்களேன். விராட் கோலி ஏன் நான் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறேன், இவங்களாம் இந்தியன் டீமில் நல்லா சூப்பரான பிளேயர்ஸு. அவங்க ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ விராட் கோலி வந்து சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக 2022 வேர்ல்டு கப் முன்னாடி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸில் தினேஷ் கார்த்திக் அப்போ தான் இன்க்ளூட் ஆகிருப்பார், நல்ல ஃபார்மில் அடிக்கிறாருன்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 48 கிட்ட இருப்பார் விராட் கோலி. 48நாலும் ஒரு 2 ரன் எடுத்தால் 50 அந்த கணக்கில் வரும். அதுவும் ஆட் ஆகும் அவருடைய அந்த ரெக்கார்ட்ஸ் ஐ மீன் ஸ்டாட்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகும், இது ஒரு நம்பர் ஆஃப் 50 அப்படின்னு. அதை வேணான்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் ஆட விடுவார். ஏன்? ஒய்? பிகாஸ் தினேஷ் கார்த்திக் வந்து இப்போ இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாதான் வேர்ல்ட் கப்பில் எடுப்பாங்க. அங்கே போய் இப்போ பெருசாக பண்ணல அவர் வந்து. பட் இருந்தாலும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாதான் அங்கே சான்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக விட்டு கொடுத்தாரு. அதுவும் கேப்டன்சியில் தான் வரும். ஆனால் அப்போ அவர் கேப்டன் இல்லை. பட் ஸ்டில் அதுவும் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் கேப்டனாக இருக்கிறதுக்கு. அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க விராட் கோலி நல்ல கேப்டன் இல்லை அப்படின்னு. நான் டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்கானமே விராட் கோலி தான். இந்த மாதிரியெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி கேப்டன் ஆனாங்க, இப்படிலாம் லெஜண்ட்ஸ் ஆனாங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுனால தன்னோட பொசிஷனைய இழக்க தயாராக இருந்தாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் இருந்தால் தான் அவங்களால பெரிய ஹையர் லெவல்ஸ்க்கு போக முடியும். அதை முதல்ல யாராச்சும் போய் சொல்லுங்கய்யா முதல்ல அந்த கெய்க்வாடுக்கு. ஒன் டவுன் வந்து அவனுக்கே தெரிய வேணாவா? அவன் யார்? ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இன்ட்ரடியூஸ் ஆனப்போ என்ன ஆனா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அதெல்லாம் வந்தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தான், ஓப்பனிங் ஏதாவது ஆடணும். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் 1 நாடு ஆடிட்டு இருக்கிறான்? சரி அப்படி ஆடுறானே அப்படின்னு பார்த்தா மொதல் மேட்ச்சு மும்பை வந்து நான் பெருசாக அது சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்ககிட்ட பும்ரா இல்லாதப்ப அவங்களுக்கு லைட்டாக வீக்காக தான் தெரியும், லைட்டாக. ஏன்னா அவங்களுக்கு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. புத்தூர்னு பையன் வந்திருக்கா, எந்த பேர் அன்ஸ்வாரி தான் நினைக்கிறேன். சாரி இஃப் பேர் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிருங்க. ஆனால் அன்ஸ்வாரி நினைக்கிறேன். அவங்களாம் நல்லா இருக்காங்க. பட் இருந்தாலும் பும்ரா மாதிரி வருமா? கரெக்டில் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தால் இன்னும் அது பலமாக தான் இருக்கும். பும்ரா இல்லாமல் தான் நம்ம ஜெயித்தோம். அதனால நான் அது விக்டரியாக கூட எடுத்துக்க மாட்டேன். ஸோ இல்லை ஹர்திக் பாண்டியா வர இல்லை, அவன் ஃபார்மில் இல்லை, என்னன்னு தெரியல. அவனுங்களும் கேவலமாக போகிறானுங்க, நாங்களும் கேவலமாக போகிறோம். என்னங்கடா டே. அதாங்க ரோஹித் சர்மாவுக்கு பாவங்க, ரோஹித் சர்மா தண்ணிக்கேன்னு தூக்க விட்டானுங்க. எப்படிப்பட்ட பிளேயர்! அதுவும் இப்போ நியூசிலாண்டில் தோக்கடிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கின கேப்டனாக உட்கார வச்சுட்டானுங்க பெஞ்சில். கேட்டால் இன்ஜூரிங்கிறானுங்க. சரி நம்ம இங்கே வருவோம். இப்போ இன்னொன்று, இப்போ டீம் வந்து இன்னைக்கான டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கூட மேட்ச் இல்லை. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது என்ன தெரியுமா? அன்ஷுல் கம்போஜ் வரப்போறாருன்னாங்க. பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் முகேஷ் சௌத்ரி வந்திருக்கான். சரி வந்தவன், சரி ஓகே வந்தவன். அவன் 2022 நமக்கு நல்லா போட்ட பவுலெலாம் அவன் மட்டும்தான். ஏன்னா 2020 ஒஸ்ட் சீசன் தான் நமக்கு வந்து சரியா குவாலிஃபை ஆகலை. ஆனால் அந்த சீசனையும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக, அவன் தாக்கூரோட மோசமானவன் தான். தாக்கூர் நான் கம்பேர் பண்ண விரும்பலை. பட் ஸ்டில் நம்மக்கிட்ட இருந்த தாக்கூர் பார்த்தீங்கன்னா ரன் கொடுப்பாரு, விக்கெட் எடுப்பார்ல, அதே மாதிரி தான் இவன். ஆனால் தாக்கூரை விட கொஞ்சம் மேலே நிறைய ரன் கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் இறக்குறான். சரி ஓகே என்னமோ ஆக போகுது அப்படின்னு நினச்சி நான் பவுலிங் பெருசாக பார்க்கல. பவுலிங் முடிச்சதுக்கப்புறம் போய் ஸ்கோர் கார்டை பார்த்தா 50 ரன் கொடுத்து வச்சிருக்கான். 4 ஓவருக்கு 50. சரி மற்றவங்களாம் எப்படி கொடுத்தான்னு பார்த்தா 150 3 ஓவர் தான் போட்டிருக்கான். அஸ்வினும் 3 ஓவர். அஸ்வின் சரி ஓகே நல்லா போடலன்னா கூட 3 ஓவரில் விட்டுடலாம். 21 ரன் தான் கொடுத்துருக்கான் 3 ஓவர். ஏக்ராம் எவ்வளோ 7 தான் வருது. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரு ஏன், அதாவது இவனுங்க காசு கொடுத்து வாங்கினதே யாரை? ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக கொடுத்து வாங்கினது. நியர்லி லைக் 40 crores சொல்லப்படுறது. 38 வரும்னு நினைக்கிறேன். சரியா? அஸ்வின் நல்ல பவுலர். அவர் இன்னைக்கு 21 தான் கொடுத்துருக்காருங்கிறப்ப 4வது ஓவர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அதே அட் த சேம் டைம் இங்கே நூர் அகமது நமக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்ததுலேயே பெஸ்ட் பிக்னா நூர் அகமது மட்டும்தான். சரியா? எல்லா மேட்ச்லேயும் ஒரு விக்கெட்டாச்சும் கன்சிட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு ஏன் 300 ஓவர் கொடுக்கல? அண்ட் ஜடேஜாக்கு 2 ஓவர். சரி அவரும் ஒழுங்காக போல அப்படின்னு பார்த்தா ரன் நல்லா எக்கனாமிக்கலாக தான் போட்டிருக்காரு. அப்புறமும் ஏன் பவுலிங் கொடுக்கலை?
எனக்கு அது என்னங்க எனக்கு புரியலைங்க. ஏங்க அவன் கேப்டன்சி தெரிலையாங்க எனக்கு. மற்ற டீம் எல்லாருமே நல்லா கேப்டன்சி பண்ணுற மாதிரி ஒரு கெய்க்வாட் மட்டும் நம்ம கேப்டன்சி ஒழுங்காகவே பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், ரஜத் பட்டிடார். நான் இது எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சிஎஸ்கே ஃபேன், அதனால ஆர்சிபி ஹேட் பண்ணுவேன், எம்ஐ ஹேட் பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நல்லா விளாட்னாங்கன்னா பிடிக்கும் எனக்கு, அவ்வளோதான். அப்படி பார்க்குறப்ப ரஜத் பட்டிடார் சூப்பராக கேப்டன்சி பண்ணான், உண்மையாகவே நல்லா பண்ணான். எனக்கு என்னமோ எப்பட்றா, அதாவது டூபேன்னு ஒருத்தன் இருக்கான். டூபே யார்? ஸ்பின்னரை அடிக்கக்கூடிய ஒரு பவுலர், பேட்ஸ்மேன், சாரி கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. டூபேங்கிறவன் ஸ்பின்னர்ஸை பொழந்து கட்டக்கூடியவன். அப்படி ஒருத்தன் இருந்தும் அவன் சுயான்ஸ் அவன் தான் கேகேஆர்ல இருந்தால லெக் ஸ்பின்னர், ஒரு லெக் ஸ்பின்னருக்கு கொடுக்குறான். லெக் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர் அடிக்கிறது கூட கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லி நம்ம லீவ் பண்ணலாம். லெக் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஈஸி டூபேக்குலாம் பார்த்தீங்கன்னா. அப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கிறப்ப லெக் ஸ்பின்னர் இறக்குறான்னா அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, எவ்வளோ சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன ஆயிர போகுது, தோக்கவா போகிறோம், அப்படி அந்த ஒரு தோக்க போகிறோம் இந்த சென்ஸ். நம்ம என்ன சாவா போகிறோம், தோத்தா தோத்துக்கலாம் நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பின்னர் கொடுக்குறான்னா அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். கான்ஃபிடென்ஸ் லேக் இல்லை. என்ன மேட்சுங்க அது ஆர்சிபி கிளியராக தெரிஞ்சிச்சு, டாமினேட் பண்ணிட்டாங்க மொத்தமாக. அதனால் அது நான் பெருசாக சொல்ல விரும்பல. இன்னொன்று, இப்போ டெல்லி அக்ஷர் பட்டேல் என்ன மாதிரியான ஒரு கேப்டன்சி. அவன் பவுலிங்கே போட வரல. இத்தனைக்கும் அவன் பவுலிங் ஒரு 8 ஓவர்லேயே வந்துடுவான் அக்ஷர் பட்டேல் போன மேட்ச்சில். இப்போ இங்கே இவங்களே நல்லா போட்டாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக இறங்கலாம்னு சொல்லி கடைசி அந்த டெட் ஓவர் கிட்ட தான் வந்தானே. 15 or 16 வந்தான்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ. டோனி இருக்கிறப்ப வந்தாங்க, அது வேணால் ஞாபகம் இருக்குது. நான் வேற நினச்சேன் தோனி அக்ஷர் பட்டேல் ஒரு வேளை 2016 மாதிரி நடக்குமோ அப்படின்னு நினச்சேன். 2016 தோனி வேற இல்லை, நியர்லி 9 இயர்ஸா. அதனால எனக்கு தெரிஞ்சுங்க டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. ஆக்சுவலி ஃபார்மேஷன் நல்ல டீமுங்க. நான் நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, என்ன இந்த டீமை தான் எடுத்தீங்களா டெஸ்ட் டீமுன்னு. உண்மையாகவே சொல்கிறேன், நல்ல டீமு, ஃபார்மேஷன் சரியில்லை. ஃபார்மேஷனுங்களா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ விராட் கோலி எடுத்துப்போம். விராட் கோலி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓகேவா. அவர் ரொம்ப நான் மிடில் ஆர்டரில் ஆடியெல்லாம் பார்த்ததே கிடையாது. டாப் ஆர்டர் தான் அவர், சரியா. ரேர்லி நம்பர் 4 ஆடுவார், ஓகேவா. அவரை கூப்பிட்டு நம்பர் 8 பேட்ஸ்மேனாக ஆட வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவருக்கு டிசைனேட்டட் ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இல்லை, டாப் ஆர்டர். அப்படி இருக்கிறப்ப அவரை அங்கே தான் ஆட வைக்க முடியும். அவரோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சு, அவரோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அங்கே தான் ஆட வைக்க முடியும். அதை விட்டுட்டு நான் அதை நம்பர் 8 ஆட விட்டேன்னு நினச்சா தப்புதால. அதைத்தான் இப்போ இந்த ருத்ராஜ் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் இந்தியன் டீம் போகிறதுக்கு இவனுங்க 2 பேரை கெடுத்து விட்டு போயிட்டாங்க. தீபக் கூட நான் அந்த கேட்ச் தப்பு தான். கேட்ச் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர் கேட்ச் பிடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கடுப்பான விஷயந்தான். பட் இட் ஹேப்பன்ஸ். எல்லாருமே இப்போ என்ன சிஎஸ்கே கேட்ச் எஃபிஷியன்சியில் அவ்வளோ கெத்தாக இருந்தானுங்க, இப்போ திடீர்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்டில், அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மெயின் வில்லன் பிஹைண்ட் த லாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் தான். கேப்டன்சி ஒன்றுமே இல்லை. இப்போ ஏன் முகேஷ் சௌத்ரி, ஒய் நாட் அன்சுல் கம்போஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகேஷ் சௌத்ரி இஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட கேப்டன் யார்? கெய்க்வாட். ஸோ அதனால தான் எடுத்துடலான்னு நினைக்கிறேன். தப்புங்க. டீமுக்கு என்ன வேணுமோ அதை தாங்க பண்ணணும். அதை விட்டு நான் இவன் என் ஊருக்காரன் அப்படின்னு சொல்லி எடுத்தா என்ன அறிவு வேணாவாங்க, கொஞ்சமாச்சும் அறிவு வேணாங்க. நம்ம ஃபேன்ஸ் இவ்வளோ இருக்கோம்ல, நமக்கு தோன்றது ஏன் அந்த நைட் தோண மாட்டேங்குது? ஐம் சாரி, நான் சொல்லக்கூடாது தான். பட் இருந்தாலும் ஒரு ஃபேனாக எனக்கு தோனி இத்தனை நாள் சேர்த்து வச்ச ரெக்கார்டு எல்லாத்தையும் அவன் நாசம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அதுவே காண்டா இருக்கு. எனக்கு வருது, எனக்கு ரொம்ப இதாக வருது. இந்த ஜேகே ஒரு வீடியோ பண்ண ஞாபகம் இருக்கா, ஹர்திக் பாண்டியாக்கு? அந்த மாதிரி பண்ணணும்னா நினச்சேன். பட் ஆனால் அது பண்ணுறது தப்பு, இதுவே தப்பு தான். பட் இருந்தாலும் ஹீ ஷுட் அக்செப்ட் இட். அவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அவன் ஒத்துக்கணும். அவன் இன்னைக்கு கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் பண்ணார். நிறைய பேர் அதுவும் சொன்னாங்க, கேஎல் ராகுல் ஏன் 1 down ஆடுறான்னு. அவர் எந்த பொசிஷனில் இருந்தாலும் ஆடிவிடாது, வேற விஷயம். இஸ் அ கிரேட் பிளேயர். பட் இருந்தாலும் அவருக்கும் சொன்னாங்க இதே மாதிரி, கேஎல் ராகுல் 1 down ஆடுறதுக்கான இந்தியன் டீமுக்குள்ள போகதாங்க அப்படின்னு. இப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு மாற்றிட்டார் பார்த்தீங்களா. ஓப்பனிங் 77 runs அடிச்சார், நல்லா அடிச்சார். உண்மையிலே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேஎல் ராகுல் அடித்தது. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே தான். பட் இருந்தாலும் அவர் நல்லா ஆடினார். நம்ம டீமில் இன்னொன்று, நம்ம டீமோட மெயின் ப்ராப்ளமே இன்டென்ட். சுத்தராங்க, அதாவது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண சொன்னால் பேட்டர் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது பவுண்ட்ரி லைன்லாம் கேட்கும், இவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பவுண்ட்ரியே வர மாட்டேங்குது. எனக்கு பவர் பிளேயர் ரொம்ப ட்ரையாக ஆடுறாங்க. எனக்கு
2020 கூட இவ்வளோ கேவலமாக ஆடலைங்க. 2020 கூட ஷேன் வாட்சன் அப்பப்போ 4 அடிப்பார். ஷேன் வாட்சன் அப் டு 4 பிளேஸாக இருக்கட்டும், அப்பப்போ 4 அப்பப்போ வரும். ஈவன் தோ அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி விளாட்னா கூட பவுண்ட்ரிஸ் வந்துடும். ஆனால் இவங்க என்னங்க பவுண்ட்ரி தட்டுறானுங்க, என்னங்க இவனுங்க மாதிரி. இன்னும் அங்கே போய் விளையாடி பாடுற அப்போ தெரியும், நீங்கள் கேட்கலாம். பட் பார்த்தாலே தெரியுது அவங்களோட அந்த இன்டென்ஷன் தூக்கி அடிக்கிறதோ இல்லை அந்த 4 கொடுக்குறதோ இல்லை, ஒரு மாதிரி ஒரு பயத்தில் ஆடுற மாதிரி தான் இருக்குது டீமே. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பார்க்குறேன் அஸ்வின் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டீமில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் கேப்டன் கிட்ட தான் போய் பேசுவாங்க. கெய்க்வாடி கிட்ட அவ்வளோவா யாரும் பேசல. அஸ்வின் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோனி கிட்ட தான் பேசுகிறார். 100 அகமது தோனி கிட்ட தான் பேசுகிறாப்புல. அப்படிங்கிறப்ப அங்கே டீமே ஒரு மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு இருக்குது. ஐ எம் நாட் லீக்கிங் எனி ரூமர்லாம் பரப்ப விரும்பலை. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. டீமே ஒரு மாதிரி ஒரு காம்பினேஷனே அமையலைங்க. ஓப்பனிங்னா இப்போ நமக்கு ஓப்பனிங்னா கான்வே 2023 கான்வே கெய்க்வாடா கரெக்டாக. 2024 அவன் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. மேபி ரஹானே ஓப்பனிங்கில் பண்ணார், அவரும் பெருசாக ஷைன் ஆகலை போன வருஷம். அதனால் அது வந்து நமக்கு பெருசாக தெரில. ரஹானே திட்ட ஆரம்பிச்சிட்டோம், கெய்க்வாடை விட்டோம். இந்த வருஷம் பச்சையாக தெரியுது கெய்க்வாட் மேலே தான் மிஸ்டேக்குன்னு. பவுலிங் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா அஸ்வின் வந்து பவர் பிளேயில் இருக்கக்கூடாது, பவர் பிளேயில் லாஸ்ட் ஓவரில் இருக்கணும்னு பண்ணியிருக்காரு. அஸ்வின் வந்து பண்ணாமலாம் இல்லை, பவர் பிளேக்குள்ளே வந்து அந்த 3rd ஓவர் 4th ஓவர் போடுறதெல்லாம் அவர் பண்ணாமல் இருந்ததெல்லாம் இல்லை, பண்ணியிருக்காரு வேறு ஃப்ரான்ச்சைஸ்க்கும். பட் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. வந்து அங்கே பண்ணியிருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அது ஒரு கேள்வி இருக்குல்ல. பண்ணியிருக்காரு, இல்லைன்னுலாம் சொல்ல விரும்பல, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அது ஒரு கேள்வி. அதனால பவர் பிளேயில் அவருக்கு லாஸ்ட் ஓவர் 6th ஓவர் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் வச்சா 5 overs போட்டுருவாங்க. அப்படி பேசஸ் அடித்தா மட்டும்தான் ஸ்பின்னர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க பவர் பிளேயில். அப்படிப்பட்ட ஒரு இந்த ஃபார்மேஷன் இதெல்லாம் வந்து ஒரு இது ஸ்டாட்ஸ் ஆஃப் மீறிட்டு நான் 2வது ஓவரில் இறக்குறேன்னு சொல்லி அன்றைக்கி நிதிஷ் ராணா என்ன போல் நிதிஷ் ராணாலும் பொழந்து கட்டுறாப்புல ராஜஸ்தான். சரி, அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நல்லா ஆடினாரான்னு பார்த்தா இந்த சீசன் அவர் ஃபார்ம்லேயே இல்லை. ஃபார்மில் இல்லாத ஒரு பிளேயர் அவ்வளோ அழகாக அடிக்கிறாரு. புரியலைங்க எனக்கு இது சரி ஓகே, நம்மளாச்சும் ஆக்ஷனில் ஒரு மாதிரியான பிளேஸ் தான் எடுத்துருக்கோம். மும்பைலாம் டேலண்ட் ஸ்கோர் பட்டே இழப்பாங்கன்னு பார்த்தா நல்லா பண்ணுறாங்க. அந்த எடுத்த பிளேஸ் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, இருந்தாலும் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. ஒய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நேற்று இந்த சென்ஸ் எம்ஐ வர்சஸ் ஐயோ எல்எஸ்ஜின்னு நினைக்கிறேன், எல்எஸ்ஜி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, 5 விக்கெட் எடுத்தார்ல ஹர்திக் பாண்டியா. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா நின்றுட்டுக்கிறாரு, ரிட்டையர்டுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. சரி ஓகே, வேற ஏதாச்சும் பவர் ஹிட்டர் வருவான்னு பார்த்தா சாண்டர் செல்லக்குட்டி வராப்புல. புரியலை எனக்கு. திலக் வர்மாவை விட சாண்ட்னர் தூக்கி அடிப்பாரா? இது என்ன எனக்கு அது புரியல ஆக்சுவலி. அது வந்து எப்படின்னா அந்த பிளேயரோட கான்ஃபிடன்ஸை வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது ஆக்சுவலி. திலக் வர்மா அதுக்கு நல்ல பிளேயரே கிடையாதா, சூப்பரான பிளேயரில் எப்படி எனக்கு அது புரியலைங்க. எனக்கு என்னங்க இந்த பங்காளி சீன்னு இப்படி கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த டீம் ஃபார்மேஷனே எனக்கு பிடிக்கல. சிஎஸ்கே இது பெருசாக ரீச் ஆக போகிறதும் இல்லை. பட் எனிவேஸ் எனக்கு இது யாராச்சும் கிட்ட சொல்லணுங்கிற ஒரு கடுப்பு தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா மூடிட்டு ஓப்பனிங் தான் பண்ணணும், அதை விட்டு இந்த 1 down 2 downலாம் ஆடிட்டு இருக்கக்கூடாது, பொழந்து கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய சளி வேறு பிடிச்சிக்கிச்சு, இப்போ ஸ்வெட்டாகுது வேறு, ஃபேன் ஆன் பண்ணால் சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கடுப்பாக தான் இருக்குது. எனிவேஸ் என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே தாங்க, நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் தான். என்ன அவனுங்க இப்போ ஒழுங்காக ட்ராக் போகிறதில்ல. எனக்கு அதான் 2020 ஞாபகம் தான் வருது. 2020 வரவன் போகிறவங்களாம் கலாய்ச்சான், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி வந்து தோற்றோம். கோலி அடிப்பார், ஞாபகம் இருக்கா? 94 கிட்டே ஏதோ அடிப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லா அடிப்பார் அந்த மேட்சும். ஐத்தனைக்கு அது ஃபார்ம்லேயே இல்லாத டீம். 2020 ஃபார்ம்லேயே இல்லாத கோலி அப்படி அடித்தார். ஆனால் நம்ம தோற்றோம். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சுருப்பார். அதில் தான் கெய்க்வாட் அடிச்சது. அந்த செகண்ட் மேட்ச் 2020 லீக் ஸ்டேஜில் செகண்ட் டைம் ஆர்சிபி இது பண்ணப்போ கெய்க்வாட் அடிச்சிருப்பான் 50 ரன். என்னங்க ஓப்பனிங் வர சொல்லுங்க, ஏதாச்சும் சொல்லிட போகிறாங்க. நான் நல்ல டீமுங்க, உண்மையாகவே நல்ல டீமுங்க. கலீல் அஹ்மத் வந்து நிறைய பேர் ஓவர் ரேட்டடுங்குவோம், ஆனால் ஒரு சூப்பராக போடக்கூடிய ஒரு பவுலர். நிறைய பேர் அது வந்து அண்டர் ரேட்டடாக போயிடுது. ஈவன் இப்போ உங்களுக்கு அப்படி அவன் மேலாம் பிலீவ் பண்ண முடியலைன்னா நாகர்கோட்டின்னு ஒருத்தர் இருக்கான், சரியான பவுலரு. ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2022 ராஜஸ்தான் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸு. அந்த மேட்ச்சில் ராஜஸ்தானுக்காக ஆடி இருப்பான். லாஸ்ட் ஓவரில் 3 ரன் தான் தேவைன்னு இருக்கும். அங்கே வந்து ஷெப்போட யாரோ ஒருத்தன் இருப்பான். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ்காரன் என்ன பண்ணுவான், பட்டையை இழப்புவான் பேட்டிங்கில். கரெக்டாக சுத்தினாலே 6 போயிடும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல 6 பாலில் 3 ரன் டிஃபெண்ட் பண்ணுவாங்க.
அவன் ஜெயிச்சு கொடுத்தான் அந்த மேட்சை. எவனுமே நம்மள அந்த மேட்ச் ஜெயிப்போன்னு ஆர்ஆர் ஜெயிக்கும்னு நம்பவே இல்லை யாருமே. ஆனால் ஜெயிச்சாங்க அந்த மேட்சை. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை உள்ள உட்கார வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி தான் ஆண்ட்ரே சித்தார்த் தமிழ்நாட்டு டீமுக்காக சூப்பராக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரையும் உட்கார வச்சிருக்கானுங்க. அன்சுல் கம்போஜ் சரியான பவுலர். அவன் என்னங்க எனக்கு புரியலைங்க. இவங்கெல்லாம் என்னத்தை பார்த்தீங்க வரானுங்க எனக்கு தெரிலங்க. ரொம்ப புவர் கேப்டன்சிங்க. எனக்கு இவன் நிறைய பேர் கில்லை வந்து கொஞ்சம் கலாய்ப்பாங்க. அவனுக்கெல்லாம் கேப்டன்சி இப்பயே கொடுத்துட்டாங்க, அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு. அவர் கூட நல்லா பண்ணுறாப்புல. சரியா, ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பர் கேப்டன்சி, ரஜத் பட்டிதார் அல்டிமேட் சூப்பர் கேப்டன்சி, அவனும் கேப்டன்சி. நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சொம்பு தூக்காதுன்னு. அப்படி இல்லை, உண்மையாகவே நல்லா கேப்டன்சி பண்ணுறான். நான் வந்து கடுப்பு தான், எனக்கும் கடுப்பு தான். சிஎஸ்கேவை தோக்கடிச்சிட்டானேங்கிற கடுப்பு தான். பட் இருந்தாலும் அவன் நல்லா விளாட்னான் கரெக்டாக. ஈவந்தோ அவன் நிறைய கேட்ச் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா அந்த மேட்ச்சில். இருந்தாலும் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவன் அடிச்சாங்க 50. கேப்டன்சியும் பட்டையை கலப்பினான். பவுலிங் மாறி எவன் ஓவர்லேயே அடிக்க முடியாத மாதிரி தான் இருந்ததே. லாஸ்ட் ஓவர் வந்து கொடுத்தாங்க. அதுவும் நிறைய பேர் என்னென்னா தோனி அடிக்கிறாங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க, இது வந்து ஃபிக்ஸ்டுங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறானுங்க. இதெல்லாம் என்னடா, எப்படா இதெல்லாம் சொல்கிறீங்க? எப்படா நீங்கள் போய் பார்த்தீங்களா? நம்ம ஸ்பின்னர் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோனிக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 4 இயர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை பெருசாக ஆட வரல. ஞாபகம் இருக்கா? 2021 2020 வருண் சக்கரவர்த்திக்கிட்டே தான் போய் அவுட் ஆவார். அதுவும் இவன் சொல்லுவார், தினேஷ் கார்த்திக் அடிக்க மாட்டான், உள்ள போட்டு அடிக்க மாட்டான் அப்படின்னு. அதனால தான் அவர் கடைசியாக இறக்குனாங்களே தவிர அது வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போச்சு. புரியலைங்க எனக்கு கேப்டன்சி. நான் மிஸ் பண்ணுறேங்க தோனி கேப்டன்சியை. பேசாமல் எனக்கு இப்படி என்ன ஃபீல் ஆகுது, நான் இவ்வளோ இந்த மாதிரி சில்லற பசங்க கிட்ட இருந்துட்டு தோக்கிறதுக்கு அவர் 2023 ரிட்டையர்ட் ஆகிக்கலாமோ? தப்பு தான், நான் இப்படி யோசிக்கிறதே தப்பு தான். பட் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் நடந்த மாதிரியே இதுலேயும் ஃபேர்வெல் ஒழுங்காக அமையாதோ அப்படின்னு நிறைய பேர் அதுவும் கலாய்க்கிறானுங்க. ஃபேர்வெல் 2.0 எதுன்னு. அதை நான் வேறு ஒரு வீடியோ வச்சுருக்கேன், ஐபிஎல் ரோஸ்ட்டுன்னு. தரமாக செய்ய போகிறேன், எல்லா ஃபேன்ஸையும் வச்சு செய்ய போகிறேன். டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் 3 டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் அவங்கள வச்சு செய்யலான் இருக்கேன். பார்ப்போம் சரியா. இந்த இது கொஞ்சம் உங்களுக்கும் ஒப்பீனியன் இருக்கும், நீங்களும் கிரிக்கெட் பார்ப்பீங்க, உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம் நம்ம எவ்வளோ ஒத்து போகிறோம், நான் எவ்வளோ தப்பாக இருக்கேன், நீங்கள் எவ்வளோ ரைட்டாக இருக்கீங்கிறது நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் ஜஸ்ட் see you next one. சியர்ஸ் கூட சொல்கிறதுக்கு முடியல. போங்கடா போய் பொழப்ப பாருங்கடா போடா. தூரிகா என் தூரிகா ஒரு வானவில் மழை என வீடினாய் தாரிகா.